டைட்டில் வின்னர்ஸ் ஆர்சிபி. இவங்க 4 பிளேயர்ஸை 10 crore மேலே கொடுத்து எடுத்தாங்க. அதில் ஃபர்ஸ்ட் பிளேயர் ஜாஷ் ஹேசல்வுட். இப்போ கரண்ட்ல ஐபிஎல்ல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிளேயர்ஸாக இருக்காரு. ஸோ அவர் கண்டிப்பாக ரீட்டைன் பண்ணிடுவாங்க. ஆனால் அதே மாதிரியே ஃபில் சால்ட்டையுமே கண்டிப்பாக ரீட்டைன் பண்ண தான் போகிறாங்க. ஸோ இவங்க 2 பேருக்குமே 5 தான் என்னுடைய ரேட்டிங். மூணாவது ஜிதேஷ் சர்மா இருக்காரு. இவர் அவங்க கொடுத்த ப்ரைஸுக்கு வர்த்தியா இல்லையா அப்படிங்கிறது செகண்டரி தான். பட் இப்போ ஃப்ளோ நல்லா இருக்கு அண்ட் போன வருஷம் ஒரு கீயான பார்ட் டீமில் ப்ளே பண்ணியிருக்காரு அப்படிங்கிறனாலே கண்டிப்பாக அதை ரீட்டைன் பண்ணிக்குவாங்க ப்ரைஸ் டேக் என்னவா இருந்தாலும். அடுத்து புவனேஸ்வர் குமார் பவர் பிளேஸை விட டெத்தில் அவருடைய பெர்ஃபார்மன்ஸஸ் இன்னுமே நல்லா இருந்துச்சு போன வாட்டி. அதுலேயுமே டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. பட் அவருடைய ப்ரைஸ் டேக் கண்டிப்பாக ஒரு அண்டர் பெர்ஃபார்மிங் டீமில் ரொம்பவே டெம்ப்டிங்காக இருந்திருக்கும் அவர் ரிலீஸ் பண்ணி திரும்ப எடுக்கலாமா அப்படிங்கிறதுல. பட் இப்போதைக்கு ஆர்சிபி டைட்டில் வின் பண்ணியிருக்கிறதுனால அவர் ரீட்டைன் பண்ணிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். 3ல வைக்கிறேன் அவருடைய பொசிஷன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரன்னர்ஸ் அப்பான பஞ்சாப் கிங்ஸ். இவங்களுமே பெருசாக இந்த ரிலீஸஸும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ஸ்ரேயஸ் ஐயர். அவங்களுடைய கேப்டனாக கண்டிப்பாக அடுத்த வருஷமும் இருப்பார். இவருக்கு 5 தான் என்னுடைய ரேட்டிங். கண்டிப்பாக ரீட்டைன் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் அஷ்தீப் சிங் இருக்காரு. ஒரு மார்க்கி இந்தியன் பேசர், லெஃப்ட் ஆர்ம் சீம் போடுறாரு, எந்த ஃபேஸ் ஆஃப் தி கேமில் வேணால் போடுறாரு அப்படிங்கும்போது கண்டிப்பாக ரீட்டைன் பண்ணிடுவாங்க ப்ரைஸ் டேக் எவ்வளோ இருந்தாலுமே சரி. ஸோ இவருக்குமே 5 தான் என்னுடைய ரேட்டிங். நெக்ஸ்ட் யுஸ்வேந்திர சஹல் இருக்காரு. பெரிய ப்ரைஸ் கொடுத்து எடுத்தாங்க. போன ஆப்ஷனுடைய டாப் 5 பைஸாக இருந்தார். பட் கண்டிப்பாக அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை அவர் மீட் பண்ணல. மொத்த பஞ்சாப் கிங்ஸ் டீம்லேயுமே ஸ்பின் பவுலிங் அப்படிங்கிறது ஒரு வீக் லிங்காகவே இருந்துச்சு சீசன் ஃபுல்லாகவே. ஸோ இப்போதைக்கு அவர் ரீட்டைன் பண்ணுறதுக்கு வேறு எந்த ரீசனும் இல்லை. அதனால் மோஸ்ட்லி ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். 1 தான் யுஸ்வேந்திர சஹலுக்கு என்னுடைய ரேட்டிங். அண்ட் இவங்க டீமில் ஃபைனலாக மார்க்கஸ் ஸ்டாய்னஸும் இருக்காரு. பட் எப்போதுமே T20ஸில் ஒரு யூனிக்கான பிளேயர் தான். ஒரு பவர் ஹிட்டிங் எபிலிட்டியும் இருக்கும். அண்ட் அதே டைமில் ஹை பேஸில் போடாமல் ஒரு மீடியம் பேஸில் வந்து பவுல் பண்ணக்கூடிய எபிலிட்டியும் இருக்குது. இப்போ இம்பாக்ட் பிளேயர் ரூல் இருக்கிறதுனால இவருடைய பவுலிங்கை விட இவருடைய பேட்டிங் தான் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அண்ட் பேட்டிங்கில் இவர் கண்டிப்பாக ஒரு மேட்ச் வின்னர் தான். எந்த கேமை வேணால் அப்சைட் டவுன் டர்ன் பண்ண முடியும். ஸோ ப்ரைஸ் டேக் எந்த விதமாக இருந்தாலுமே அவர் ரீட்டைன் பண்ணிக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஸோ இவருக்கு என்னுடைய ரேட்டிங் 3.